குஜராத் சுற்றி பார்க்க போகிறோம். பூ பாருங்க, இட்லி பூ சொல்லுவோம்ல, நல்லா மணமாக இருக்குது. ஒயிட் கலர், பின்ன அதுக்கப்புறம் ரெட் கலர். சாப்பிட வந்திருக்கோம். மெனு கார்டு வந்திருக்கு, எல்லாம் இங்கிலீஷ்லேயே போட்டிருக்கு. நமக்கு படம் போட்டிருந்தான் பார்த்து சூஸ் பண்ணலாம் இங்கிலீஷ்லேயும். வாங்க சாப்பிடலாம். நான் வந்து ஆலு பரோட்டா ஆர்டர் பண்ணேன், இட்லி தோசை. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆலு பரோட்டா ஆர்டர் பண்ணேன். இது சூடாக இருக்குது. ஆர்டர் எடுத்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது. ஆனால் சாப்பாடெலாம் சூடாக ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குது. நல்லா சூடாக இருக்குது. அச்சார் இருக்குது, தொட்டு சாப்பிட்டா சூப்பர். சொல்லுங்கள், நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு எங்கே போனாலும் யாராலும் பிடிச்சிக்க முடியாது. அக்கம்மா வந்து ராஜா சீஸ் அதில் என்ன வச்சுருக்காங்க, கொஞ்சம் வெள்ளரிக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம். டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ கிரில் சீஸ் டேஸ்ட் ஓகே. டோஸ்ட் நிறைய, அதாவது மக்கன் போட்டிருக்காங்க, சீஸ் போட்டிருக்காங்க, தந்துருக்காங்க. சீனி அவங்க போடலை. நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம போட்டுக்கணுமா. சிலவங்க அதிகமாகுது, சிலவங்க குறைய வேணும்ல. நமக்கு சீனி சுகரு கரைக்கிறதுக்குள்ளே நம்ம காஃபி ஆறிடும் போல். வேற இந்த சிஸ்டம் நல்லா இருக்குது. சிலவங்க சீனி குறைய சாப்பிடுவாங்க, சிலவங்க சாப்பிட்டுட்டு இப்போ மீண்டும் வண்டியில் வந்து உட்காந்தாச்சு. நாங்கள் போகிற இடத்துக்கு ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் இருக்கோம். அங்கே தான் வந்து ஹோட்டல் புக் பண்ணி. இங்கே வந்து காஃபி நல்லாயிருக்கும், டீ சூப்பராக இருக்கும். டீ காஃபி. குஜராத் வந்து இன்னும் நாங்கள் போகிற இடத்துக்கு போல் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரே நாளில் மூஞ்செல்லாம் கருப்பாயிட்டு, ஏன்னா காலேருந்து இன்னும் ஃபேஸ் வாஷ் பண்ணலை. மின்னல் வேகத்தில் போகுது பாருங்கள். இந்த ஹைவேல தான் நாங்கள் நிற்கிறோம். போர்டு உங்களுக்கு தெரியுதுங்களா. டீ காஃபெல்லாம் குடிச்சு மும்பையில் இப்போ எல்லாம் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து லீவ் கொடுத்துருக்காங்க. முந்திலாம் தீபாவளிக்கு தான் லீவ் கொடுப்பாங்க. இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு லீவ் கொடுத்தனால பசங்க எல்லாம். மும்பையை விட குஜராத்தில் பயங்கர வெயில். வண்டிக்குள்ளே ஏசி ஃபுல் ஓடுது, இருந்தாலும் இந்த வெயில் வந்து நமக்கு சுல்லுன்னு படுது. இதை விட்டு இறங்கியாச்சு. இறங்கிட்டு இந்த ஹோட்டல் தான் புக் பண்ணியிருக்கோம். வாங்க உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குது, என்ன இருக்குது. ஒரு கிருஷ்ணர் இருக்கார் பாருங்க. இப்போ நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ 3 ரூம் புக் பண்ணியிருக்கோம். இதில் நான் எங்கள் அக்கா 5 இடத்துக்கு வந்து இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா துவாரகா வந்திருக்கோம். இவ்வளோ நிறைஞ்ச இடம், பவித்திர இடத்துக்கு வந்துமே இந்த